வாழ்க்கையே வணக்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் வணக்கம் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது பிழை. அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. பிழைப்பை தேடி வந்தோம். பிழைப்பு இந்தியாவில் இலங்கையில் இல்லையா? இந்தியாவில் இலங்கையில் பிழைக்கவில்லையா? செத்து விட்டார்களா? இந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்திருந்தோம்னு சொன்னா அது கிடைச்சிரும். ஆனா லேசா ஒரு எண்ணத்தை எப்படி மாத்தி இருக்கணும்? மாத்தலன்னா அப்ப மாத்துங்க. அதே போல இன்னும் எத்தனையோ சொல்லக்கூடிய அளவுக்கு தவறுகள். அதனுடைய உச்சகட்டம் தான் கடந்த வாரத்துல கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். என்ன கொடுமை அது! இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா? வியாபாரம் செய்யலாமா? அல்ஹாஜ்னு போட்டா பல ஹஜ் செஞ்சவராம். எந்த ஹஜ்ஜ கடமையாக்கி செஞ்சாரோ ஹாஜி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக்கணும்ல. அறி வேண்டாம், நீ எப்படி போடுற தெரியாம கேக்குறேன். ஹாஜின்னு போடலான்னு சண்டை பிடிக்கிறான் நிறைய, தெரியுமா? அப்படி உலக ஆசையை மட்டும் கேட்டியே, உனக்கு மறுமையில ஒண்ணும் இல்ல, ஜீரோடான்ட்டான். நான் முறிச்சறேன்டாங்கறான். அல்லாஹ்வுடைய முறிவுக்கு பின்னாடி உலகத்துல நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கான வாழ்வாதாரம், உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய பொருளாதாரம் அப்படியே உயர்ந்துகிட்டே போகணுமா? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹுக்குமல் இபாதா பி நியத்தி அதுன்யவியா, உலக ஆசையோடு அமல்கள் செய்தல் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலக ஆசையோடு என்று சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சூரத்து தாரியாத்தில் சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜின்களாக இருந்தாலும் சரி இரண்டு சாரார்களையுமே என்னை வணங்குவதற்காக படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கமே இபாதத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் படைப்பினுடைய நோக்கம். அப்போ படைப்புடைய நோக்கம் அப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறது? அப்படி ஒரு வினா வர்த்தனை செய்ய கேள்வி வருமே. எப்படி என்னுடைய வாழ்வாதாரங்களை எப்படி பெருக்கிக் கொள்வது, என்னுடைய ஆசாபாசங்களை எப்படி தீர்த்து கொள்வது, என்னுடைய இன்ன பிற செயல்பாடுகள் உலகம் சார்ந்த விஷயங்களை எப்படியெல்லாம் தீர்த்து கொள்வது, இப்படி வணக்கம் வணக்கம் என்று சொன்னாலே நான் உலகை விட்டு பற்றற்றவர்களாக
அல்லது முற்றிலும் துணிந்த முனிவர்கள் போல துறவரம் மேற்கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி தவறாக இருக்காது. அதை தவறாக புரிஞ்சுக்கிறலாம், தவறாக விளங்கி கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்கம் சார்ந்த அந்த உறவுதான் நம்முடைய உலக வாழ்க்கை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த மூமின்களுடைய இந்த உலக வாழ்க்கை சிறைக்கூடத்தை போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒரு லிமிட் இருக்கு, வரையறை இருக்கு, எல்லை இருக்கும். அந்த எல்லையை யார் விதிக்கிறது? அல்லாஹ் விதிச்சிருப்பான், அல்லாஹ்வுடைய தூதர் விதிச்சிருப்பாங்க. அந்த எல்லை கோட்டோடு இருந்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இபாதத்தாக மாறிடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டதான், நிய்யத்து தான். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, உலகத்தினுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படிதான் அல்லாஹ் பார்க்க போறான். அந்த எண்ணம் அல்லாஹ்வுக்கானதாக இருக்கும் பொழுது உலகத்தினுடைய அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொள்றதுல நன்மையாக அது மாறிடும். அப்ப சின்ன என்னது அப்படி ஒரு திருப்பம் தான் திருப்பிக்கிறணும். அதை திருப்பாம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சர்வசாதாரணமா போறோம், சர்வசாதாரணமா வர்றோம். எண்ணங்கள் உள்ளத்துல லில்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி இருந்து நாம எதை செஞ்சாலும் சரி அது நன்மையாக மாறப்போகுது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள். ஆனா அதை என்ன செய்யல, நாம நிறைய மறந்துட்டு இன்றைக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கிறோம். வணக்க வழிபாடுகள் சொல்லி லிமிட் வச்சிருக்கோம் இல்லையா, இது மட்டும் வணக்க வழிபாடு, பாக்கியெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையே வணக்கம்தான். வாழ்க்கையே வணக்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் வணக்கம் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது பிழை. அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அப்ப உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நம்மளை எண்ணங்களை கொண்டு அது நன்மைகளாக மாறி அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்று தருகிறது. உலகத்தினுடைய தேவைகளும் பூர்த்தியாக ஆகிறது. அதான் சுருக்கமா சொன்னா. இதெல்லாம் பெருசா சொல்ல வேண்டிய விஷயங்கள், 1-2 விஷயங்கள் தொட்டாலே நமக்கு போதுமானதான். அந்த அளவுக்கு மார்க்கம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது இபாதத்திற்குரியவர்களாக, வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாகவே இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிர்பார்ப்பு. அதனால சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து தொடர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒருவருடைய நாடு துறக்கக்கூடிய அந்த பயணம் இருக்குல்ல, ஹிஜ்ரத்துங்கிற பயணம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி இருந்தால் அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி செய்த நன்மையை பெற முடியும். அல்லது நான் நாடு துறக்கிறேன், அப்படி துறந்து வரும் பொழுது ஒரு உலகத்தினுடைய நோக்கங்களுக்காக வேண்டி, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறதுக்காக வேண்டி, அல்லது இன்னொரு எண்ணங்களுக்காக வேண்டி வர்றேன்னு சொன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இங்க எண்ணம் தான். எந்த எண்ணத்துக்காக வேண்டி இந்த செயல், கடல் கடந்து இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து கடல் கடந்து குவைத்துக்கு வந்திருக்கிறோம், அப்படித்தானே? எதுக்காக வேண்டி வந்தோம்? பிழைப்பை தேடி வந்தோம். பிழைப்பு இந்தியாவில் இலங்கையில் இல்லையா? இந்தியாவில் இலங்கையில் பிழைக்கவில்லையா? செத்து விட்டார்களா? யாருமே பிழைக்கவில்லையா? எல்லோருமே வெளிநாட்டில் தான் பயணம் செய்து உழைத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்லையே. 90 விழுக்காடு நாடுகளில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய இந்த பயணம், குவைத்துக்கான என்னுடைய இந்த பயணம் எதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணம் இருந்தது அப்படிங்கறத அல்லாஹ் பார்க்கிறான். அந்த எண்ணம் எதுக்காக வேண்டி இருந்துச்சு? உலகத்தில் நல்லா சம்பாரிச்சு பெரிய ஆளாகி நிறைய சொத்து பத்துக்களை சம்பாரிச்சு வச்சு வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போலாம். இங்க இருந்தா 5, 10, 20 தான் சம்பாதிக்க முடியும்.
அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி வந்திருந்தீங்கன்னு சொன்னா பிழை. அது இங்கே கிடைச்சிரும், அது இங்கே கிடைச்சிரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு சொல்றான்? மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன். சூரத்து ஹூதுல 15வது வசனமா சொல்றான், யார் இந்த உலகத்தை விரும்புகிறார்களோ, இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை விரும்புகிறார்களோ, அவர்களுடைய செயல்களுக்கான அந்த செயல்களை நாம் பூரணமான முறையில் எந்த குறை இல்லாமல் அவங்களுக்கு வழங்கிடுவோம் அப்படிங்கிறான். இந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்திருந்தோம்னு சொன்னா அது கிடைச்சிரும், அது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் பலருக்கும். சரியா? ஆனா லேசா ஒரு எண்ணத்தை எப்படி மாத்திருக்கணும்? மாத்தலன்னா அப்ப மாத்துங்க. நான் என்னுடைய நாட்டில் வாழும் பொழுது ஹலால் ஹராம் என்பதை எந்த அளவுக்கு பேண முடியுமோ தெரியல. ஆனால் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு நானும் உண்டு, என்னுடைய குடும்பத்தார்களையும் உண்ண வைத்து, என்னுடைய உறவுகளுக்கும் கொடுத்து, என்னுடைய சமூகத்திற்கும் கொடுத்து, என்னுடைய வாரிசுக்கும் நான் விட்டு விட்டு செல்வதற்காக வேண்டி நான் இந்த குவைத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த நியத்தை அல்லாஹ் உலக ஆசைக்காக வந்தான். ஆனா ஹலாலுங்கிறது யார் சொல்லி கொடுத்த? உலகத்துல அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அந்த ஹலாலை தேட வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால ஹலாலுக்கான கூலி அல்லாஹ் கொடுத்தாரான். அதான் வித்தியாசம். இப்ப யோசிச்சு ஜாயின் பண்ணி பாருங்களேன். வந்தது எதுக்காக வேண்டி, எப்படிலாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, எப்படிலாம் வந்தோம். ஆனா அதை அப்படி லேசா அப்படி திருப்பி எண்ணங்களை இப்படி மாற்றிக்கொள்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்று தருகிறது. அந்த எண்ணங்கள் இல்லாதனால தாங்க ஹலால் பேணல, பலர்களும் ஹலால பேணலையில. இந்த குவைத்தில் வாழும்போது பலர்களும் ஹலால பேணலையே. ஏன்? ஹலாலை நாடி வரவில்லை. ஹலால நாடி வந்திருந்தா ஹராம் எந்த வகையிலும் போகக்கூடாதுங்கிறதுல யோசிச்சிருப்பாங்கல்ல, ஹராமான சம்பாத்தியம் வரக்கூடாதுங்கிறத யோசிச்சிருப்பாங்கல்ல, செலவினங்கள் ஹராமான முறையில் எந்த வகையில் செலவழிக்க கூடாதுங்கிறதுல கவனமா இருந்திருப்பாங்கல்ல. இல்லையே, எத்தனை பேர்கள் இஸ்லாமிய பேர்களாக இருந்து விபச்சாரத்திற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை இங்கே செலவழிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் ஊருக்கு போனவுடனே கணவன் மனைவியாக வேறாக மாறுகிறார்களே, எவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறாங்க. அதே போல இன்னும் எத்தனையோ சொல்லக்கூடிய அளவுக்கு தவறுகள். அதனுடைய உச்சகட்டம் தான் கடந்த வாரத்துல கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். என்ன கொடுமை அது! சாராயம் என்பது கெடுதின்னு சொல்லி தெரியும். உனக்கு சாராயம் தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஊர்ல இரு. அவன் அரசு ஹலாலா வச்சிருக்கால, டாஸ்மார்க்னு சொல்லி, அது ஹலாலு அரசு ரீதியில. மார்க்க ரீதியில ஹலால் ஏதாவது பிட்ட போட்டு விட்டுறாத, மார்க்கம் ஹராம் தான் சொல்லுது. அப்ப அரசு ஹலாலாக்கி வச்சிருக்குல்ல, அதை மீறி நீ கள்ளச்சாராயம் குடிச்சேனா, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அந்த விழுப்புரம் பக்கத்துல கள்ளக்குறிச்சி பக்கத்துல மௌத்தா போனாங்க இல்லையா, அது மாதிரிதான் ஆகும். அதுல உனக்கு கலவை சேர்க்க தெரியாது. இப்ப அரசு ஆகுமாக்கி வச்சிருப்பாருங்க, அதுல லிமிட்டா சேர்ப்பான். அதனாலதான் இன்னைக்கு டாஸ்மார்க்ல இது வரைக்கும் குடிச்சதுல மரணங்கள் அப்படிங்கிறது கேள்விப்படவே இல்லை. அல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் 1-2, அவ்வளவுதான். ஆனா கள்ளச்சாராயத்தை குடிச்சா அதுல 25%, 50% காலி. இப்ப 25 பேர் காலி, 100க்கு மேற்பட்டவர்கள் பார்வை இழக்கிறாங்க, கிட்னி இழக்கிறான். என்ன கொடுமை இது! எதுக்காக வேண்டி உன்னுடைய இந்த பயணம்? எதுக்காக வேண்டி வந்த? அப்ப நீ ஊர்ல இருந்திருந்தா அரசு ஆகுமாக்குன அந்த சாராயத்தை குடிச்சாவது வாழ்ந்திருப்ப இல்லையா? உன்னோட உடம்பு கெட்டு இருக்காது. ஆசியா உன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைக்க வந்தியே. அப்ப உழைக்க வரும் பொழுது ஹலாலான முறையில நான் உழைக்கணுங்கிற நியத்தோடு வந்திருந்தா, அந்த ஹலாலுங்கிறது ஹராம்ங்கிறது எல்லா பாதையும் விட்டு அப்படியே விலக்கி இந்த ஹலாலை மட்டுமே நோக்கி அப்படி என்ன செஞ்சிருக்கோம்? பயணம் போக வச்சிருக்கோம். அப்ப பயணம் அப்படி போக வைக்காதக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தை மட்டுமே நேசிக்கிறது, உலக ஆசையோடு மட்டுமே வர்றது. இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, வியாபாரம் செய்யலாமா? செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போய் வியாபாரம் செய்யறான், அவன் ஹஜ்ஜே கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம ஊர்ல. ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி தர்றான். சூரத்து பக்கரால 198வது வசனமா சொல்றான்,
லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضலம் மிர் ரப்பிக்கும், உங்கள் மீது குற்றமில்லை. அன் தப்தகு ஃபضலம் மிர் ரப்பிக்கும், நீங்கள் வியாபாரம் செய்வது, மேல் மிச்சமாக தேடுவது, ஹஜ் முடிச்ச பிறகு, ஹஜ்ஜுடைய காரியம் முடிச்ச பிறகு நான் சில பொருள்களை கொண்டு போயிருக்கேன், அதை அங்க வியாபாரம் பண்ணுவேன், வியாபாரம் செஞ்சுட்டு வருவேன் அப்படி சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா தவறு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லல. போற நோக்க ஹஜ்ஜா இருக்கணும். ஹஜ் முடிஞ்ச பிறகு வியாபாரம் செய்கிறேன், அந்த சம்பாதித்தத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன், உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்திற்கு பாருங்க. இது கூடும். முழுக்க முழுக்க ஹஜ்ஜுடைய பயணம். ஆனா அதுல நோக்கம் வியாபாரம் அல்லது ஹாஜின்னு போடுறது. ரெண்டாவது செஞ்சா அல்ஹாஜ்னு போடுறது. பல தடவை சொல்லி பல வருஷம் ஆச்சு. மூணாவது செஞ்சா என்னையா போடுவா, குல்ஹாஜா போடுவேன்னு கேட்டிருக்கிறேன். என்ன போடுறாங்கன்னு தெரியல. அல்ஹாஜ்னு போட்டா பல ஹஜ்ஜு செஞ்சவரான். எந்த ஹஜ்ஜை கடமையாக்கி செஞ்சாரோ ஹாஜி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக்கணும்ல. அறிவு வேண்டாம், நீ எப்படி போடுற தெரியாம கேட்கிறேன். ஹாஜி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போட்டிருக்கணுமே. எந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க போட்டாங்களா, போட்டிருக்காங்களா? எத்தனை சஹாபாக்கள் ஹஜ் செய்தார்கள்? யாராவது ஹாஜிங்கிற அடைமொழியை போட்டார்களா? உன்னுடைய ஹஜ் எல்லாம் பாழா போகுதே, ஹாஜி ஹாஜின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், முடிஞ்சு போச்சே. ஹாஜின்னு போடலான்னு சண்டை பிடிக்கிறான் நிறைய, தெரியுமா? நீங்க எழுதி கொடுக்கும் போது ஹாஜி இன்ன ஆளு அப்படின்னு சொல்லி பேரை போடும் பொழுது அவர் ஹாஜியா இருக்காரு, போடலன்னு சொன்னா சண்டை பிடிக்குது. ஒருவேளை பல ஹஜ்ஜு செஞ்சிருந்தாருன்னா அல்ஹாஜ்னு போடணும். அது போடலன்னா சண்டை நடக்கிறது. நீ ஹஜ்ஜு செஞ்சு என்ன பிரயோஜனம்? முடிஞ்சு போச்சு. எல்லாம் இங்க தூக்கி கொடுத்தாச்சு, போட்டாச்சு. ஹாஜி அல்ஹாஜின்னு போட்டாச்சா, முடிஞ்சு போச்சு. ஆக நீ ஹஜ்ஜு செய்யறதுடைய நோக்கம் அல்லாவுக்காக வேண்டி என்று சொல்லி இருந்தா அந்த அமலை நீ வெளியில காட்டக்கூடாது. நீ அங்க போகும்போது குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறியா, வியாபாரம் வச்சுக்கிறியா, அது தவறு இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் போது கேட்கும் போது ஒரு சாரார் எப்படி கேட்டான்னு சொன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லி கேட்டான். ஆனா யார் நல்லவர்கள் தெரியுமா? வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்லி தர்றான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நிறைய கேட்ட பிரார்த்தனைகள் ஒன்று இது. இது ஒன்றே போதும். மடக்கி மடக்கி கேட்க கேட்க உலகத்தில் என்ன வேண்டுமோ, மறுமையில் என்ன வேண்டுமோ அத்துணையும் கிடைக்கும் சகோதரர்களே. முதல்ல ஒரு சாரார் கேட்டானே, என்ன கேட்டான்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துன்னு சொல்லி கேட்டான். வமாலஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், அடே உனக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லடா, உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறான். அல்லாஹ் ஜீரோடா, எல்லாம் இங்க கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் நல்ல மேன்மக்கள் என்ன கேட்பாங்க? எங்கள் இறைவா எங்களுக்கு நல்லதை இந்த உலகத்துல கொடு, இதே போல மறுமையிலும் கொடு. சுப்ஹானல்லாஹ். உலக ஆசையை கேட்கிறதானா, மறுமையோடு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கூடுங்கிறான். ஏன்னா அப்படி உலக ஆசையை மட்டும் கேட்டியே, உனக்கு மறுமையில ஒண்ணும் இல்லை, ஜீரோடான்ட்டான். இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அதோடு மேன்மக்கள் நிற்க மாட்டாங்க. வக்கினா அஸாபன் நார், எங்கள் இறைவா, என் இறைவா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் என்ற இந்த பிரார்த்தனையை சூரத்து பக்ரால 201வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் இதே மாதிரி பட்டியல் போட்டுட்டே போலாம். காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறோம் தானே, பல்லு விளக்கணும். இன்னைக்கும் பல்லு விளக்கணும், என்னைக்கும் பல்லு விளக்கிட்டு இருக்கிறோம். என்னான்னு விளக்கணும். எந்திரிச்சு போவோம், என்ன பேஸ்ட் இருக்கோ தீர்க்க வைப்போம், 4 தீடு தீடிட்டு அப்படியே கண்ணால வேற பார்ப்போம். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஆக இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்றது என்னது? சரி டாக்டர்கிட்ட போனால் தான் சரியாகும்னு சொல்லி அங்கே போய் கிளீன் பண்றது. இல்லை லெமனும் இன்னும் இதெல்லாம் சேர்த்து போட்டு சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை டெஸ்ட் பண்றது. அப்புறம் திரும்ப பார்க்கறது, ஈண்டு வந்துடுறது. ரைட், ஓகே, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது அஸ்ஸிவாகு மத்ஹரத்துல் லில் ஃபமி,
மிஸ்வாக் பல் துலக்குவது உங்களுடைய வாயை தூய்மைப்படுத்தும். நிப்பாட்டியர்ல ஹதீஸ் முடிஞ்சறல, சின்ன ஹதீஸ் தான். அடுத்து தொடர்ல சொல்லும் போது ரப்பி நசையில் வரக்கூடிய செய்தி, ரப்புடைய திருப்தியை பொருத்தத்தை தேடித்தரும். சுப்ஹானல்லாஹ். நான் காலையில் பல்லு விளக்கும் போது ரப்புடைய பொருத்தம், ரப்புடைய ரிலா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேஸ்ட்டை போட்டு விளக்கணும்னு சொன்னா, என் பல்லு உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய பல்லு சுத்தமாகணும் நினைச்சுதான் நான் செய்யறேன். ஆனா நிய்யத்து ரப்பு நேசிக்கிறான், ரப்பு விரும்புறான். இறை தூதர் சொன்னாங்க, பல்லு விளக்குங்க, பல்ல சுத்தம் பண்ணுங்க, எப்பொழுதுமே சுத்தமா வச்சிருங்க, என் உம்மத்தின் மீது கடமையாகிவிடும் என்று அஞ்சவில்லை என்று சொன்னால் அதை நான் கட்டாய கடமையாக்கி இருப்பேன் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதை குறித்து சொன்னாங்கல்லங்க. இந்த மாதிரி பல்லு விளக்குறோமா? இப்ப பல்லு விளக்குறது நன்மை தானே, வியாபாரம் செய்கிறது நன்மை. 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஹலாலான வியாபாரம் செய்யுங்க, சம்பாதிங்க, ஹலாலு. அது அல்ல வேண்டான்னு சொல்லல, அது ஹலாலா இருக்கணும். வியாபாரத்தில் வியாபாரமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கணும், பார்வையில் சுத்தமாக இருக்கணும், பேச்சு சுத்தமா இருக்கணும், எல்லாம் சுத்தமா இருக்கணும். முடிஞ்சு போச்சு. நீங்க வேலை பார்த்தாலும் சரி, அங்க சரியாறதுக்கு என்ன முடிஞ்சு? அடுத்து பல்லு வளர்க்குறீங்களா? எதுக்காக வளர்க்குறீங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். அதே சமயத்துல என்னுடைய பல்லு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மட்டும் நான் யூஸ் பண்ணினா அது நன்மையை இழந்துருவோம். இதான் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்களும். உறவை சேர்த்து வாழுங்க அப்படிங்கிறாங்க. உறவை சேர்த்து வாழுங்க, உறவை வெட்டி வாழாதீங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், உறவை சேர்த்து வாழ சொன்னான். உறவை முறிச்சு வாழ்ந்தா நான் முறிச்சிடறேன்டாங்கிறான். அல்லாஹ்வுடைய முறிவுக்கு பின்னாடி உலகத்துல நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ உறவுகளை பகைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறமே, அது வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு? நாம முஸ்லீமாக வாழல, உறவை பிரிச்சு வாழ்ந்தா. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். யார் உறவை சேர்த்து வாழ்கிறார்களோ நான் சேர்த்து வாழ்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உறவை யார் முறிச்சு வாழ்றாங்களோ அவங்கள நானும் முறிச்சிடுறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை முறிச்சுக்கிட்டானா வேற யாருங்க நம்மளை பார்க்க முடியும்? யோசிக்க வேண்டாமா? அப்ப இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த உறவை நான் சேர்த்து வாழ்றேன், அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி செஞ்சீங்கன்னா உலகத்துல 2 லாபம் இருக்கிறது. இதுதாங்க நியத்து. ஊர் ஏசும், உலக ஏசும், காரி துப்போம், அதனால நான் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி இன்னும் பிற காரணங்களுக்காக சேர்ந்தீங்கன்னா அவுட்டு. மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹமஹு. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. உங்கள வாழ்வாதாரம், உங்களுக்கான வாழ்வாதாரம், உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய பொருளாதாரம் அப்படியே உயர்ந்துகிட்டே போகணுமா? உங்களுடைய பொருளாதாரம் வளரணுமா? உங்களுடைய ஆயிலும் நீடிக்கப்படணுமா? 50, 60, 70 போகாம இன்னும் 5, 10 சொல்லி கூட்டிட்டு போகணுமா? உங்களுடைய பொருளாதாரம் கூடணும், உங்களுடைய ஆயுள் கூடணும்னு சொன்னா உறவை சேர்ந்து வாழட்டும். நாங்க சுப்ஹானல்லாஹ், வேற ஒண்ணுமே சொல்றாங்க. எந்த அளவிற்கு உலகத்தினுடைய நோக்கம்தான், ஆனால் அது மார்க்கம் சார்ந்த எண்ணத்தோடு, அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கிற எண்ணத்தோடு எதையெல்லாம் நாம் அப்படி செய்கிறோமோ எல்லாமே வணக்கமாக மாறுகிறது. காலையில் எந்திரிச்சதிலிருந்து மாலை அடைகிற வரைக்கும், இரவு அடைகிற வரைக்கும், இரவு அடைஞ்ச பொழுது இறை தூதர் எப்படி படுக்க சொன்னாங்களோ அப்படித்தான் படுக்கணும். ஆடு மாடுகள் போல, இன்னும் பிற சமயத்தவர்கள் போல நாம தூங்கக்கூடாது. ஓத வேண்டியவர்களை ஓதணும். ஓதி முடிச்ச பிறகு பிஸ்மிக்கல்லாஹும்ம அமூது வஹியா, அல்லாஹ் உன் பேர்ல சாகுறேன், உன் பேர்ல இறக்குறேன், நீ விரும்பினாதான் எந்திரிச்சு வருவேன்னு சொல்லிட்டு படுங்க. 6 மணி நேரம் 8 மணி நேரம் படுக்கிறீங்களா, வணக்கமாக மாறுது. வேற என்ன வேணும்? குளிக்கிறீங்களா, எதுக்கு அப்படி குளிக்கிறீங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். ஆக உலக ஆசைதான்
ஆனால் எண்ணங்கள் மறுமைக்கானதாக அல்லது மறுமையை பற்றி சொல்லக்கூடிய அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி என்று செஞ்சிட்டோம் சொன்னா அந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நன்மையாக மாறுகிறது. மனைவியுடைய வாயில் ஊட்டக்கூடிய ஒரு கவள உணவு கூட சதக்கா என்று சொன்ன மார்க்கம். கொச்சை இல்லை. மனைவியோடு இல்லறத்தில் புகுவது கூட தர்மம் என்று சொன்ன மார்க்கம். சந்தேகம் கெட்டது. ஊட்டுவதாவது பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இல்லறத்தில் புகுவதற்கும் நன்மையா? கேட்டார்களே, விட்டார்களா? எங்கப்பா அப்படி கேட்கிறீங்க? ரைட்டு தான். இதே போய் ஹராம்ல தவறான வழியில இப்ப சாராயம் குடிச்ச மாதிரி தவறான வழியில போய் நீ ஒரு பெண்ணிட்ட உன்னுடைய இச்சையை தீர்த்திருந்தால் தண்டனை உண்டா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஹலாலாக நீ அனுபவிச்சதுக்காக வேண்டி ஒரு தர்மத்தை நன்மையை கொடுக்கறதுல என்ன சிக்கல் ஏற்பட போகிறது என்று புரிய வச்சாங்களே. இதுதான் மார்க்கம். உலகம் சார்ந்ததுதான். என்னுடைய இச்சைகளை தீர்க்க போறேன், எதுக்காக வேண்டி தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு பாருங்க. ஹலாலான முறையில அல்லாஹ் தடுத்த அந்த ஹராமில் இருந்து விலகி என் அல்லாஹ் என் இறை தூதர் அனுமதிச்ச அடிப்படையில இந்த இல்லறத்தில் நான் போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற பொழுது அது என்னுடைய ஆசைக்காக உலக இன்பத்திற்காக வேண்டி செய்கிறேன். ஆனால் எண்ணம் நன்மையை மாற்றி தருகிறது. சுப்ஹானல்லாஹ் தான். அதனால நாம் செய்யக்கூடிய எதுவுமே மார்க்கத்தை விட்டு இபாதத்தை விட்டு போகலங்கிற செய்தி புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே போதுமானதாக இருக்கிறது. எனவே எண்ணங்களை மாற்றி அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் மறுமைக்காக வேண்டும் என்று ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாம் அடையாளம் காட்டி இருக்கிறது. அந்த அடையாளத்தோடு அந்த எண்ணத்தோடு செய்து இந்த உலகத்தினுடைய பலன்களை நிச்சயமாக பெற முடியும். அப்படியாப்பட்ட வாய்ப்புகளை நிறைய இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அதையெல்லாம் பெறக்கூடியவர்களாக நம் யாவரையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாய் பிரியர்கள் என்ன செய்யறாங்க? நாய்க்காக வேண்டி கோஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாய் பிரியர்கள்னா அசிங்கமா இல்லை, நாயை நேசிக்கக்கூடியவங்க அர்த்தம். அது நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. அப்ப அந்த நாய் பிரியர்கள் நாயின் மீது ஆசை வைத்து இன்றைக்கு என்ன செய்யறாங்க? பார்த்தா நிறைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய ஆர்வலர்கள் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. பயங்கரமா கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன மாதிரி கண்ணீர் போட்டு கொல்லுண்டு கொன்னாம் பாருங்க மனுஷர்களை. அதுக்கு யாருமே கண்ணீர் வடிக்கல. இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் எங்கே சென்றார்கள்? இருந்தார்களா அல்லது இந்த பூமியை விட்டு அல்லது இந்திய பூமியை விட்டு வேறு எங்கும் சென்று விட்டார்களான்னு தெரியல. இந்தியாவில் எத்தனையோ கொடுமைகளும் கொடூரங்களும் இன்று வரை மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஆர்வம் காட்டாதவர்கள் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் உத்தரவு போடுது. நாய் பிள்ளைகளை விடாம கடிச்சு கொதறுது, பெரியவர்களை விடாம கடிச்சு கொதறுது, நீங்க அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி காலக்கெடு முடிச்சோடு பயங்கரமா அழுகுறான். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறது. நாய், இந்த நாயினாலதான் எங்க தெருவுல திருட்டே இல்லை. ஒருத்தன், ஒரு அம்மா. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. சரி, ரைட்டு. இந்த தெரு நாய் இருக்கு பார்த்தீங்களா? தெரு நாய்ங்கிறது ஒரு 5 அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு பெரிய நாயை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பார்த்திருந்தா நான் சும்மா முடிச்சோன்னு எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்றேன். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு, அல்லது 1 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். தெரு நாய் இருந்தது. அடையாளம் தெரியும். XYZ இவருடைய வீட்டு நாய் அப்படின்னு வரும். வந்த உடனே அதுக்கு சில பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்கிட்ட உள்ள அந்த இஞ்சி போன உணவுகளை வைப்பேன், சாப்பிடும், அப்படியே வாழாட்டிட்டு போயிடும். நான் வரும்போது அப்படியே வாழாட்டிட்டு வரோம், என்னுடைய பிள்ளைய வாழாட்டிட்டு வரோம். இப்படியெல்லாம் தெருக்கள்ல இருந்துச்சு. அந்த தெருநாயுடைய கலர்கள் வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு தெருநாயுடைய கலர்கள் ஒரே யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்குது.
ஒரே யூனிஃபார்மா இருக்குது. ஒவ்வொரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா டஜன் கணக்கில் நிக்குது. எப்படி வந்துச்சு? இது வரைக்கும் யாரும் பேசல. இது யாரு கொண்டு வந்து இறக்குமதி செஞ்ச? போன தடவை ஊருக்கு போகும்போதுதான் எங்க ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேங்க, காஞ்சிபுரம் பக்கத்து. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜே அப்படியே வர்றாரு, பயங்கரமா வந்துகிட்டு இருக்காரு. பயமா இருக்கு. அவங்க அப்படியே விரட்டி விட்டுட்டு கம்பை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு எல்லா தெருக்கள்லையும் என்ன செய்து இருக்கிறது. ஆனால் நம்ம தெருநாயின்னு ஒரு நாய் இருந்துச்சு பாத்தீங்களா, அது நமக்கு 99 விழுக்காடு எந்த இடையூறும் தரல. ஏன்னா அது சில வீடுகளில் அந்த நாய் இருந்துச்சு, அந்த நாய்க்கான உணவுகளும் பராமரிப்புகளும் ஒழுங்கா இருந்துச்சு. அது எல்லா வீட்டுக்கு செல்லப்பிள்ளை மாதிரி போகும். அன்னைக்கு நீங்க நானெல்லாம் எல்லா வீட்டுக்கும் இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் ஓடி ஆடி விளையாண்டோம்ல, அது மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு அப்படி இல்லை. தெருவில் டெஜ கணக்கில் விட்டுருக்கிறான். ஏதோ கார்பரேட்டுடைய முதலாளிகள் தங்களுடைய அந்த ஊசியினுடைய மருந்தை விற்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படி உருவாக்கி இறக்கி விட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பேசப்பட்டது சிலர்களால். ஆனால் அது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வரல. வேற என்ன காரணமா இருக்கும்? ஒரே யூனிஃபார்ம்ல எங்க பார்த்தாலும் யூனிஃபார்ம். நான் பார்த்துட்டு ஒரு 5-6 இடத்துல ஊருக்கு போயிருக்கும் போது எல்லாம் யூனிஃபார்மா இருக்கு. ஒரு தாய் மக்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரே இனத்திலிருந்து அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. சரி ரைட்டு, கொண்டு வந்து விட்டில விட்டவன என்ன ஆகுது? இப்ப கடிக்குதா? பராமரிப்பு இல்லையில 10 நாய் 20 நாய் ஒரு தெருவுக்குள்ள வருது போகுது இருக்கு. யார் சாப்பாடு தருவ? கண்ணீர் வடிக்கிறான். நீ உனக்கு கண்ணீர் வடிக்கிறதுல கொண்டு போய் உன் வீட்டுல வச்சு 2 பேர் 4 நாய்களை உள்ள வச்சு பராமரி. யார் வேணாண்ட? ஷெல்டர் கட்டி அதுல உரிய முறையில பராமரிப்பு செய்யுங்க. அடுத்து இனவிருத்தி செய்யாம அதுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி விடுங்க. ஆபரேஷன் பண்ணா அதுக்கு ஒருத்தர் ஓலம் போடுறான். ஆபரேஷன் பண்ணா போட்டா ஒண்ணுலாம் போட மாட்டேங்குது, 2, 3, 4 போடுது. நம்ம தான் ஒண்ணு போடுறோம். 2 போட்டா அதிசயம், 3 போட்டா அதிசயத்துல அதிசயம் நம்ம. ஆனா வந்தன்னு போடுறது இவன் வர்க்கா பாருங்க. இந்த இனம் அது வாட்டில போட்டு தள்ளுது. அதனால என்ன செய்யுது? 2 விட்டான்னு சொன்னா அடுத்த 2 மாசம் 6 மாசத்துல வந்து அது வந்து 8ஆவது அல்லது 10ஆயிடுது. முடிஞ்சு போச்சு. திரும்ப அவன் பெருக்குவான் பாருங்க. அப்படியே அந்த பெருக்கத்தை குறை அப்படிங்குது. இந்த மாதிரி சட்டங்கள் போட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூக்குரல்கள். இதுல என்ன காட்டுறேன் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. 2022ஆம் ஆண்டு 4 வருஷ கணக்கு இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டிவியில தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிவி வரைக்கும் இருக்க மாட்டேன். 22 கணக்கின்படி 21,81,909 கேஸ் நடந்திருக்கு. அவ்வளவு பேர்த்த கடிச்சிருக்கு ரேபிஸ் நோய். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விஷம் உள்ள போயிட்டு நாய் மாதிரியே குறைக்கிறான். பார்க்க பாவமா இருக்கு. என்ன கொடுமை! ஓ வீட்டில் வந்து இன்னும் கடிக்கல. அதனாலதான் விலங்கு பிரியர்கள் இந்த நாய் மீது ஏதோ அக்கறை கொண்டது போல பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பேசுங்க, வேணான்னு சொல்லல. அதுக்கு உள்ள முறையில நீங்க எடுங்க, கஸ்டடியில எடுங்க. ஏன் தெருவுல விட்டு வச்சிருக்கிறீங்க? எத்தனை வீடியோக்களை பார்க்கிறோம். சிறுவர்களை விட்டு வைக்குதா? அது பார்க்குது. அதுதான் அதனுடைய உணவாக தெரியுது. அதனால ஓடி போய் என்ன செய்து எடுக்குது. அடுத்து பாருங்க, 23 ஸ்டேட்டஸ் என்ன? 30,52,521. 24வது ஸ்டேட்டஸ் வந்து என்ன? 37,15,713. 21 இருந்தது, 30 ஆச்சு, 37 ஆச்சு. 25ல 2 மாசம் பிப்ரவரி வரைக்கும் 4,29,664. இது ஸ்டேட் வாரியா. இந்த 2 மாசம் ஸ்டேட் வாரியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 56,538, குஜராத்தில் 53,942, தமிழ்நாட்டில் 48,931, கர்நாடகத்தில் 39,437, ஒடிசால 24,478. ஆக இவ்வளவு பேர் கடி வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. இறக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை வந்து என்ன செய்யல, இன்ன வரைக்கும் உலக சுகாதாரம் வந்து வெளியிடலை, அல்லது இந்தியாவும் வெளியிட விடலை. அதை அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வெளியிடுவாங்களான்னு தெரியல. இது மட்டும் எப்படியே வெளியே வந்திருக்கு. சரி, இதை சொல்லி என்ன செய்ய போறீங்க? நீங்க நாயோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா அது இருந்து நாம வெளியில வரணும்.
இந்த நாய்களை அப்புறப்படுத்தி அது அரசு சொல்றது போல உரிய முறையில் அவங்களுக்கான அந்த ஒதுக்க இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை நாம மேற்கொள்ளணும். இல்லை அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய சந்ததிகள் பலர்களை, நம்முடைய பிள்ளைகள் பலர்களை இழக்க வேண்டியது வரும். பெரியவர்களையும் விட்டு வைக்கல, சில பெரியவங்க போறாங்க, அவங்களையும் என்ன செய்யுது, அது கடிக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நாய் உங்களுடைய வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 காரணத்துக்காக வளர்க்கலாம். ஒன்று வேட்டைக்காக வேண்டி, அல்லது பாதுகாப்பு, உங்க விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இல்லையா, நகச குல்ல யௌமி மின் அமலிஹி கீராத், புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் நன்மை அழிஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய் வளர்த்தன்னு சொன்னா பெட்டனிமல்ல நாயெல்லாம் கிடையாது, வளர்க்க கூடாது. நீ அது வளர்க்க வேண்டியது அல்ல, அது அந்த அளவுக்கு அதில் விஷம் இருக்கிறது, அது மனித குலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல. அதனால கடிச்ச உடனேயே நோய்கள் வருது, மரணிக்கிறார்கள், அல்லது நாயை போல அவர்கள் மாறுகிறார்கள். காரணம் என்ன சொன்னா அதுல அவ்வளவு பெரிய தீமை இருக்கு. இதை கவனத்துல வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் நன்மை அழிகிறது. அடுத்த 2வது என்ன சொன்னாங்க, லா ததுகுலுல் மலாயிகா பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்து தமாசீர், புகாரில் வரக்கூடிய செய்தி, எந்த வீட்டில் உருவப்படங்களும் நாயும் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படியோ செய்தி வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வரக்கூடிய டயத்தில் வரல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, அல்லாஹ்வும் மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் வானவர்களும் மாறு செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க லேட் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு இடத்த அப்படி பார்த்தா இந்த கட்டளை கீழே இவன் படுத்திருக்கான், நாய் படுத்திருக்கான். எங்கே இருந்து கேட்குறாங்க அம்மாட்ட, தெரியல, ஏன்னா தெரியாம அதெல்லாம் அப்படித்தானே வரும், அன்னைக்கெல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு. அப்போ அதை விரட்டி விடுறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே என்னன்னு கேட்கும் போதுதான், நாய் இருந்து விட்டால் நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னாங்க, சொன்னது யார் தெரியுமா, அல்லாஹ்வோடு கனெக்ஷன் உள்ள இறை தூதர் சொன்னாங்க. அவர் படிக்காதவர். இன்னைக்கு படித்தவங்க தான் ஓலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாய்க்கா வேண்டி, படித்தவங்க தான் அழுகுரல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, படித்தவங்க தான் நாய் மேலே பெரிய அக்கறை மாதிரி செய்கிறாங்க. அக்கறையெல்லாம் ஓகே தான், ஆனால் அதை நீங்கள் உங்கள் வீட்டுல வச்சுக்கிடுங்க. உங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறீங்கல்ல, அந்த நாய்க்கானது என்ன, அந்த நாய்க்கு போடக்கூடிய உணவு கூட தெருவில் யாசகம் கேட்கும் போது செலவழிக்கிறியா நீ, இல்லையே, உன்ட்ட என்னடா மனிதாபிமானம் இருக்கு, நீ உன் நாய்க்கு உள்ள வீட்டுக்குள்ள செலவழிக்கிறீல, அதுல ஒரு பங்கு கூட அம்மா யாசகம் கேட்டு வந்திருக்குன்னு ஒருத்தர் யாசிக்கிறார்ல, அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருக்கியா நீ? பெரிய விலங்கு மீது ஆர்வலர்கள் அப்படியே பெரிய அளவுல பொங்கிக்கிட்டு வர்ற எல்லாம் விளம்பரங்க, இல்லை ஏமாற்று வேலை, மோசடிகள். ஏன் சொல்ல வரேன்னா இது எந்த அளவுக்கு டேஞ்சருங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா வலகல் கல்பு ஃபில் இனாயி ஃபக்ஸிலு சபா மர்ராத். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நாய் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் 7 முறை கழுவுங்கள் என்றார்கள். அவ்வளவு பெரிய விஷம். சொன்னது வஹி உள்ளவர் சொன்னாரு, பொய் இல்ல, சரியான செய்தி. கடைசியாக மண் போட்டு கழுவுங்கள், அப்பதான் அதனுடைய கிருமிகள் போகும், தூய்மை அடையும் என்ற அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா இது மனித சமூகத்துக்கு நல்லதான்னு சொல்லி யோசிங்க. மனித சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, மனித சமூகத்திற்கு துன்புறுத்தக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் அவர்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய, யாரெல்லாம் நல்ல லக்ஸரி வாழ்க்கையில வீட்டுக்குள்ள சுகபோகமா வாழ்றாங்களா அவங்களையெல்லாம் விட்டு வச்சிருக்கேன்னா, அவங்க போறது வர்றது எல்லாமே கார்ல இறங்குறது, அப்படி உள்ள போறது, எந்த தெருநாயும் விரட்டல. நான் அப்படி இல்லை, நீங்க அப்படி இல்லை, தெருவுல நடந்து போறான். எங்க புள்ள உங்க புள்ள அப்படி இல்லை, அவங்க புள்ள அப்படி இல்லை, காலையில் எந்திரிச்சு டியூஷனுக்கு போகுது, மதரசாவுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, ஈவினிங் வந்த பின்னாடி டியூஷன் போகுது, மதரசா போகுது, சில வேலைகளுக்கு போகுது, கடைக்கு போகுது. போனா அது என்ன செய்யுது, அப்படியே விரட்டி கடிக்கக்கூடிய குதறக்கூடிய ஒரு கொடூரத்தை பார்க்கணும்னு சொன்னா
இது போன்றவர்களுடைய மனநிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். அந்த நேரத்தில் அதே போல நாமும் அந்த நாய் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருந்தால் அதிலிருந்து மீளுவோம். தேவை ஏற்பட்டால் மட்டும் பாதுகாப்பு கருதி வேளாண்மை விவசாயிகள் கால்நடைகள் வச்சிருக்கிறோம், அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு கருதி வளர்ப்பதற்கு தடை இல்லை. ஆனால் வீடுகளில் வளர்ப்பது, அது நம்மோடு உறவாடுவதை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அதில் நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.